சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறால், அமெரிக்காவில் இஸ்ரேல் தூதரக ஊழியர்கள் இருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதேவேளை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் வெஸ்ட் பேங்கில் வெளிநாட்டு தூதர்களை நோக்கி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இவற்றுக்கிடையே லெபனானில் இருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் நடத்த முடியாது என்று லெபனான் அதிபர் அறிவித்திருக்கின்றார். மறுபுறம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான 5வது சுற்று பேச்சுவார்த்தை நாளை நடைபெற இருக்கிறது. இதற்கிடையே உக்ரைன் நடத்திய வான்வழி தாக்குதலில் ரஷ்ய ராணுவ மின்னணு ஆலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. மறுபுறம் முன்னாள் உக்ரைன் ஜனாதிபதியினுடைய உதவியாளர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இவற்றுக்கிடையே அமெரிக்க ஜனாதிபதியுடனான தென்னாப்பிரிக்க ஜனாதிபதியின் சந்திப்பு புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. இறுதியாக இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலுக்கு பிறகு J-35A போர் விமானங்களை பாகிஸ்தானுக்கு அதிவேகமாக சீனா அனுப்பி வருகிறது. இந்த விடயங்கள் குறித்து தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் அமைந்துள்ள இஸ்ரேல் நாட்டு தூதரகத்தில் உள்ள யூத அருங்காட்சியகத்திற்கு அருகில் இஸ்ரேல் தூதரகத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் இருவர் பயங்கரவாதி ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்க நாட்டின் பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டி நோயம் தெரிவித்திருக்கிறார். இந்த விவரங்களை வெளியிட அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்தும் இருக்கிறார்கள். இதுகுறித்து அதிகாரிகள் என்ன கூறுகிறார்கள் என்றால், துப்பாக்கிச் சூட்டில் ஒரு ஆண் ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறார்கள். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை கைது செய்த போது பாலஸ்தீனத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர் கோஷம் எழுப்பியிருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். யூத சமூகத்திற்கு தீங்கு விளைவிப்பது எல்லை மீறி இருக்கிறது. யூத எதிர்ப்பு பயங்கரவாதத்தின் மோசமான செயல் இது. இந்த மோசமான குற்றவாளியை நாங்கள் நீதியின் முன் நிறுத்துவோம். இந்த குற்றச்செயலுக்கு பொறுப்பானவர்கள் மீது அமெரிக்க அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உலகின் எல்லா இடங்களிலும் அதன் குடிமக்களையும் பிரதிநிதிகளையும் பாதுகாக்க இஸ்ரேல் தொடர்ந்து உறுதியாக செயல்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவற்றுக்கிடையே இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படைகள் கட்டுப்படுத்தப்பட்ட வெஸ்ட் பேங்கில் உள்ள ஜெனின் பகுதியில் வெளிநாட்டு தூதர்களை நோக்கி எச்சரிக்கை தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து ஐரோப்பிய யூனியனின் உயர்நிலை ஊடக தூதுவர் காஜா ஹலாஸ் கடும் கவலை வெளியிட்டிருக்கிறார். பாலஸ்தீன அதிகாரிகளின் ஏற்பாட்டில் ஜெனின் முகாமுக்கு சென்ற தூதர்களை நோக்கி இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை சூடுகளை நடத்தியிருக்கிறது என்பது மிகவும் கவலைக்கிடமானது. இது தொடர்பாக இஸ்ரேல் அரசு தீவிர விசாரணை நடத்தி பொறுப்பாளிகளை கண்டறிய வேண்டும். தூதர்களின் பாதுகாப்பு மீதான எந்தவிதமான மிரட்டல்களும் ஏற்க முடியாதவை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். வியன்னா உடன்படிக்கையின்படி இஸ்ரேல் தூதர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பொறுப்பை ஏற்க வேண்டியது அவசியம் என்றும் ஹலாஸ் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த சம்பவம் சர்வதேச ரீதியில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் மீதான அழுத்தங்களை மேலும் அதிகரிக்கக்கூடியதாக மாறியிருக்கிறது. அதே நேரத்தில் பிரான்ஸ் அரசு இஸ்ரேல் தொடரும் காசா தாக்குதலை பயங்கரமானது என கண்டித்து புதிய தடைகள் விதிக்கும் வாய்ப்புகளை பரிசீலித்திருப்பதாகவும் அறிவித்திருக்கிறது. பிரான்ஸ், இங்கிலாந்து மற்றும் கனடா ஆகிய 3 நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக புதிய பொருளாதார நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சமீபத்தில் ஒருங்கிணைந்த அறிக்கையில் எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவற்றுக்கிடையே காசாவில் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற கொடூரமான தாக்குதலுக்கு பதிலடியாகவும் காசா மக்களுக்கு ஆதரவாகவும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில் தற்போது இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழலில் லெபனானில் இருந்தபடி இஸ்ரேலில் தாக்குதல் நடத்த பாலஸ்தீன ஆயுத குழுவை இனி அனுமதிக்கப் போவதில்லை என்று லெபனான் அதிபர் யோசப் அவுனும் பாலஸ்தீன அதிபர் முகமது அப்பாஸும் புதன்கிழமை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கும் லெபனானின் ஹிஸ்புல்லா ஆயுத குழு இடையே கடந்த நவம்பர் மாதம் போர் நிறுத்தம் அமலில் உள்ள சூழலில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் ஈரான் அமெரிக்கா இடையிலான 5வது சுற்று மறைமுக பேச்சுவார்த்தை 2025 மே 23 வெள்ளிக்கிழமையன்று, அதாவது நாளை நடைபெறும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் அறிவித்திருக்கிறார். இத்தாலிய தலைநகர் ரோமில் வெள்ளிக்கிழமை மற்றொரு சுற்று ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக ஓமன் முன்வைத்த முன்மொழிவு மற்றும் அதன் ஆலோசனைகளை பற்றி குறிப்பிட்ட அவர் ஈரான் இந்த முன்மொழிவுக்கு ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஈரான் இஸ்லாமிய குடியரசின் பேச்சுவார்த்தை குழு செறிவூட்டல் மற்றும் தடைகளை
தடுப்புகளை நீக்குதல் உள்ளிட்ட அமைதியான அணுசக்தியிலிருந்து பயனடைய ஈரானிய தேசத்தின் உச்ச உரிமைகள் மற்றும் நலன்களை பின்பற்றுவதில் உறுதியாக இருப்பதாகவும் இந்த விஷயத்தில் எந்த முன்முயற்சியையும் ஈரான் விட்டுவிடாது என்றும் பஹாய் உறுதிப்படுத்தியிருக்கிறார். மறுபுறம் உக்ரைன் நடத்திய வான்வழி தாக்குதலில் ரஷ்ய ராணுவ மின்னணு ஆலை பாதிக்கப்பட்டு இணையம் சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது. உக்ரைனிய ட்ரோன்கள் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ அருகே ஒரு பெரிய இரவு நேர வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கின்றன. ராணுவ மின்னணு ஆலையை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் மொபைல் இணைய சேவைகள் சீர்குலைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ரஷ்யாவின் மின்னணு போர் அமைப்புகளுக்கான கூறுகளை உற்பத்தி செய்யும் இந்த ஆலை அமெரிக்க மற்றும் உக்ரைனிய தடைகளின் கீழ் உள்ளது என்றும் இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்றும் ஓரியோல் பிராந்திய ஆளுநர் ஆண்ட்ரி கிளிச்கோவ் தெரிவித்திருக்கின்றார். மேலும் அவர் கூறுகையில் உக்ரைனிய எல்லையிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போல்கோவ் நகரத்தை குறிவைத்து பாரிய அளவிலான எதிரி ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்றும் போல்கோஸ்கி குறைகடத்தி சாதனங்கள் ஆலையை சேதப்படுத்தியது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி விளாடிமிர் புடின் குர்ஸ்க் பகுதிக்கு பயணம் செய்வதாக கிரெம்ளின் கூறியதை தொடர்ந்து இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் மாஸ்கோ உட்பட 9 பிராந்தியங்களில் 159 உக்ரைனிய ட்ரோன்களை அளித்ததாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் உக்ரைனின் முன்னாள் ஜனாதிபதியின் உதவியாளர் மாட்ரிட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உக்ரைன் முன்னாள் ஜனாதிபதி விக்டர் யானுகோவிச்சின் முன்னாள் மூத்த உதவியாளரான 51 வயதுடைய ஆண்ட்ரி போர்ட்னோவ் மாட்ரிட்டில் புதன்கிழமை காலை சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஸ்பானிஷ் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். மாட்ரிட் நகரின் போசுலோ மாவட்டத்தில் உள்ள அமெரிக்க பள்ளிக்கு வெளியே இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. விசாரணை வட்டாரங்களின்படி அடையாளம் தெரியாத நபர்கள் போர்ட்னோவை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உள்துறை அமைச்சக வட்டாரங்கள் பல நபர்கள் அவரை முதுகு மற்றும் தலையில் சுட்டனர் என்றும் பின்னர் அவர்கள் அருகில் உள்ள வனப்பகுதிக்கு தப்பிச் சென்றதாகவும் தெரிவித்திருக்கின்றன. போர்ட்னோவ் தனது குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. சம்பவ இடத்தில் அவசர சேவை வாகனங்களும் போலீஸ் தடுப்புகளும் காணப்பட்டன. போர்ட்னோவ் 2014ஆம் ஆண்டு உக்ரைனின் ஒரேஞ்சு புரட்சியின் போது பதவியிலிருந்து அகற்றப்பட்ட விக்டர் யானுகோவிச்சின் கீழ் ஒரு உயர்மட்ட அதிகாரியாக பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் அமெரிக்க ஜனாதிபதியுடனான தென்னாப்பிரிக்க ஜனாதிபதியின் சந்திப்பு புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிரில் ரமபோசாவுடனான வெள்ளை மாளிகை சந்திப்பின் போது தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையின மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை நடப்பதாக கூறுகின்ற ஒரு வீடியோ திரையிடப்பட்டது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. ஓவல் அலுவலகத்தில் திரையிடப்பட்ட இந்த காட்சிகளில் 1000க்கும் மேற்பட்ட வெள்ளையின விவசாயிகளின் கல்லறைகள் இருந்ததாகவும் ட்ரம்ப் அதை பயங்கரமான காட்சி என்றும் அவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் விவரித்ததாக கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் தென்னாப்பிரிக்க கோல்ஃப் வீரர்களை பாராட்டி நட்பு ரீதியிலான உரையாடல் நடந்த போதிலும் இந்த எதிர்பாராத வீடியோ திரையிடல் நடைபெற்றிருக்கிறது. இந்த வீடியோ காட்சிகள் திரையிடப்பட்ட போது அதிபர் ரமபோசா பெரும்பாலும் அமைதியாகவும் உணர்ச்சியற்றவராகவும் காணப்பட்டார். பின்னர் வீடியோவில் காட்டப்பட்டதாக கூறப்படுகின்ற புதைகுழி தளத்தை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்றும் அது எங்கே இருக்கிறது என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், ஏனென்றால் அதை நான் பார்த்ததில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஓவல் அலுவலகத்தில் காட்டப்பட்ட வீடியோவில் தென்னாப்பிரிக்க அதிகாரிகள் வெள்ளையின விவசாயிகளுக்கு எதிராக வன்முறையை தூண்டுவதாக கூறுகின்ற காட்சிகளும் இருந்தன. இந்த வீடியோ வெளியிடப்பட்ட போதும் சுமார் 3 மணி நேர வெள்ளை மாளிகை சந்திப்புக்கு பிறகு புறப்பட்ட ரமபோசா ட்ரம்புடனான தனது சந்திப்பு மிகவும் சிறப்பாக நடந்ததாக தெரிவித்திருக்கின்றார். சந்திப்பு முடிந்ததும் வெள்ளை மாளிகையின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கு ஓவல் அலுவலகத்தில் காட்டப்பட்ட வீடியோவை தென்னாப்பிரிக்காவில் துன்புறுத்தலுக்கான ஆதாரம் என்று கூறி பதிவிட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இறுதியாக இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலுக்கு பிறகு சீனா தன்னுடைய அதிநவீன J-35A 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானங்களை பாகிஸ்தானுக்கு வேகமாக வழங்க ஒப்புதல் அளித்திருக்கிறது. முதல் கட்டமாக 30 விமானங்கள் 2025 ஆகஸ்டில் பாகிஸ்தான் வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீன அரசாங்கம் இந்த ஒப்பந்தத்தை ஒரு வெகுமதி என கருதுகிறது. பாகிஸ்தான் விமானப்படை இந்தியாவுடன் சமீபத்தில் நடந்த மோதலில் காட்டிய செயல்திறனை பாராட்டும் விதமாக 50% தள்ளுபடியும் சலுகை கட்டண திட்டங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தான் மொத்தமாக 40 J-35A விமானங்களை வாங்கும் திட்டத்தில் இருக்கிறது. இது சீனாவினுடைய 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் ஏற்றுமதியாகின்ற முதல் நிகழ்வாக இருக்கிறது. இந்த நிலையில் பாகிஸ்தான் விமானப்படை வீரர்கள் தற்போது பெய்ஜிங்கில் பயிற்சி பெற்று வருவதாகவும் இது விமானங்கள் வாங்கப்படுவது உறுதி என்ற நம்பிக்கையை உருவாக்குவதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன. மேலும் சீனா பாகிஸ்தானில் $25 பில்லியன் முதலீட்டை அறிவித்திருக்கிறது. இது சீனா பாகிஸ்தான் எகனாமிக் காரிடோர் பாகம் 2 எனப்படும் திட்டத்தின் கீழ் சிவில் மற்றும் ராணுவ உள்கட்டமைப்புகளில் செய்யப்பட்ட முதலீடாகும். இது
இந்தியாவினுடைய விமான சக்தியை விரிவுபடுத்தும் முயற்சிக்கு எதிரான சீன பாகிஸ்தான் கூட்டணியின் தொடர்ச்சியான நகர்வாக கருதப்படுகிறது. இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி